நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நேரம் காட்டும் கருவி, அதாவது கடிகாரம். அந்த காலத்தில் செவத்தில் மாட்டியிருப்பாங்க, சுவர் கடிகாரம்னு சொல்லுவாங்க. பிம்பாம் கிளாக்ஸ் பெண்ணில் மாதிரி இப்படி இப்படி போயிட்டுருக்கும். டக்கு 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 டக்குன்னு டம் டம் டம்னு மணி அடிக்கும். அந்த மாதிரி கடிகாரம் அல்லது செவத்தில் மாட்டுற எந்த கடிகாரம், செல்லு இப்போல்லாம் செல்லில் வந்துருச்சே, பேட்டரியில் ஒரு நம்பரில் வந்துச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, நேரத்தை காட்டும் அந்த கருவியை நாம் வீட்டில் எந்த திசையில் மாட்ட வேண்டும், முக்கியமான ஒன்று. அதனுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். வடிவம் ரவுண்டாக இருக்கும், சிலது சதுரமாக இருக்கும், சிலது முக்கோணமாக இருக்கும், செவ்வகமாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ரெண்டே ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் எக்காரணத்தை கொண்டு பெட்ரூமில் வால் கிளாக் மாட்டாதீங்க. அது உங்களை ஓட வச்சே இருக்கும். பெட்ரூமில் ஜாஸ்தி நேரம் படுக்க வைக்காது. முடிஞ்ச வரைக்கும் பெட்ரூமில் வால் கிளாக் இருப்பதை தவிருங்கள். வேணால் சின்னதாக ஒரு டைம் பீஸ் வச்சுக்கோங்க, அலாரம் அடிக்கிறதுக்கு வேண்டி. வேறு எதுவும் தேவையில்லை. டைம் பார்த்துட்டுலாம் நீங்கள் தூங்க வேண்டாம், முழிக்க வேண்டியதில்லை. அதாவது மைண்ட் செட்டில் தான் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி அந்த டயத்தில் எந்திரிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். வால் கிளாக் பெட்ரூமில் இருப்பதை தவிருங்கள். ரெண்டாவது, சுவர் கடிகாரம் வீட்டில் முன்பக்கம், அதாவது டிராயிங் ஹால்னு சொல்லுவாங்க. டிராயிங் ஹால்ங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விருந்தினர்கள் உட்காரக்கூடிய வரவேற்பறை. அங்கே மாட்டலாம். எங்கே மாட்டலாம்? கிழக்கு நோக்கி மாட்டும் கடிகாரங்கள் அனைத்துமே வட்ட வடிவமாக இருக்க வேண்டும். அது டயல் இருக்கு இல்லைங்களா, டயல் டைம் ஓடுற 1லேருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது அதோடைய ஃப்ரேம் வட்டமாக இருக்க வேண்டும், இல்லது ஓவலாக இருக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது பிம்பாம் கிளாக்ஸ், கீழே இந்த பெண்டுலம் ஆடக்கூடிய கடிகாரம், மணி அடிக்கக்கூடிய கடிகாரம், சுவர் கடிகாரம் அனைத்துமே மேற்கு சுவற்றில் கிழக்கு பார்த்து மாட்டுங்கள். அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சாமி, எங்கள் வீட்டில் சதுரமாக இருக்குது, இல்லை செவ்வகமாக இருக்குது, இல்லை முக்கோணமாக இருக்குது, ட்ரையாங்கிளாக இருக்குது, ஹெக்ஸகனாக இருக்குது, எம்பகனாக இருக்குதுன்னா சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெற்கு திசையில் தெற்கு செவற்றில் வடக்கு பார்த்து மாட்டுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்றா மேற்கு சைட்லேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி சுவர் கடிகாரம், அதாவது அது வட்டமாக இருக்க வேண்டும், அல்லது ஓவல் ஷேப்பில் இருந்தால். இதே சதுரமாகவோ செவ்வகமாகவோ வேறு எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, அதை தெற்கு திசையில் இருக்கக்கூடிய செவற்றில் மாட்டி வடக்கு பார்த்த மாதிரி அதை வைக்க வேண்டும். இது ரெண்டு தான் ஆப்ஷன். கிழக்கு செவற்றிலோ வடக்கு செவற்றிலோ நீங்கள் சுவர் கடிகாரத்தை மாட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த கடிகாரம் ஓடும்போது நீங்கள் ஓடுறா ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை ஒன்று ஓடிட்டே இருக்கணும். ஓடிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை உட்காந்து சம்பாதிக்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சுக்கங்க. ஆகவே வடக்கு செவற்றிலும் கிழக்கு செவற்றிலும் எக்காரணத்தை கொண்டும் கடிகாரங்களை மாட்டுவதை தவிருங்கள். கிச்சனில் நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா அது டைம் பீஸ் எப்படின்னு வச்சுக்கலாம். கிச்சனில், அதாவது சமையல் அறையில் கடிகாரம் வைக்க வேண்டும் என்றால் அங்கேயும் மேற்கு செவற்றில் கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்க. அதுவும் எக்காரணத்தை கொண்டும் அந்த அன்னபூர்ணி படம் வச்சுருப்பாங்க, அது பக்கத்தில் மாட்டிடாதீங்க. அன்னபூர்ணி வாசம் செய்யும் இடம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த ஓட்டம் இருக்கக்கூடாது, இந்த ஓட்டம் கடிகார ஓட்டம். அப்போது அந்த அன்னபூர்ணி படத்தை விட்டு தள்ளி இந்த பக்கம் மாட்டுங்க, மேற்கு சவுட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மாட்டிக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாந்திரிக மெத்தட், தாந்திரிக்கில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. கடிகாரம் ஓடுறதுங்களும் சில இடத்துல பார்த்திங்கன்னா செல்ஃப் தீர்ந்து போய் அப்படியே நின்றுட்டுருக்கும். சில இடத்துல கீ கொடுக்க வழி இல்லாமல் இல்லை ரிப்பேர் ஆகி அப்படியே கேட்டால், இல்லைங்க அதில் யாரையும் கீ கொடுக்குறது, அது ஸ்டூலை போட்டு ஏறி கொடுக்க வேண்டியிருக்குங்க, அது ஒரு சிரமமாக இருக்கும்பாங்க. இன்னொருத்தர், ஆமாங்க அது செல் தீர்ந்து போச்சுங்க, அப்படியே கிடக்குதுங்க. இதெல்லாம் உங்களது பேட் சிம்டம்ஸ், அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை காமிக்காது. அது உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பேட்ரி தீர்ந்து போச்சா உடனே பேட்டரியை மாற்றுங்க, இல்லைன்னா அதை கழட்டி எங்கேயாவது உள்ளே தூக்கி போட்டுருங்க. கீ கொடுத்தா ஓடுமா அந்த சுவர் கடிகாரம், இல்லை ரிப்பேரா, அது ரிப்பேர் செஞ்சு ஒழுங்காக மாட்டுங்க, இல்லை அதை தூக்கி உள்ள தூக்கி போடுங்க.
உபயோகப்படாத பொருட்களை செவுற்றில் மாட்டி வைத்தால் உங்களுக்கு துர்தேவதை வீட்டில் குடிகொள்ளும். அதுவும் எஸ்பெஷலி இந்த கடிகாரங்களை நாமே நிறுத்தி வைப்பதுங்கிறது வேறு. அது கொஞ்ச நேரத்துக்கு, இப்போ முக்கியமாக இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குது இல்லை ஏதாவது இதுனா அதை நிறுத்தி வச்சோன்னா மணி அடிச்சுட்டே இருக்கும் இல்லையா அந்த காலத்து. இப்போ தான் மணிலாம் அதுக்கெல்லாம் நிறையா வந்துருக்குதே. லைட் இருந்தால் பெல் அடிக்கும், லைட் இல்லைன்னா பெல் அடிக்காது, அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. எல்லாம் பேட்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் வேறங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுவாக நின்று போய்விட்டால் அதை சரியாக நாம் ஓட்ட வேண்டும், இல்லை என்றால் நம்மை அது ஓட்டிவிடும். புரிஞ்சுதுங்களா? அதே போல் தான் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு வெளிச்சம், டியூப்லைட் ஆகட்டும், குண்டு பல்பு எல்லாமே அப்படி தான். ஃப்யூஸாக போச்சா மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் மாற்றிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சண்டே பார்த்துக்கலாங்க, சண்டே தான் லீவுங்க, அதுக்குள்ளே ஒன்றும் ஒரு வழி பண்ணிடுவது. அதாவது வீட்டில் எது ஒரு பிரச்சனை ஆகிவிட்டதோ அதை உடனடியாக செய்ய. அதாவது எப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கப்பல் போயிட்டுருக்குது, கப்பலில் வந்து சின்ன ஒரு ஓட்டை இருக்குது, அதுலேருந்து தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருக்குன்னு நம்ம விட்டுருவோம். தண்ணி கம்மியாக சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா, சின்ன ஓட்டை அப்புறம் பெருசாகி கடைசியில் கப்பலே உள்ள மூழ்கி போயிடும். அதுபோல் இந்த கடிகாரமும் அப்படி தான். கடிகாரம் ஒழுங்காக ஓடுற மாதிரி ஓட வைக்க தகுதி இருந்தால் கடிகாரத்தை வாங்கி மாட்டுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து கடிகாரம் மாட்டாதீங்க. ரிப்பேர் ஆச்சுன்னா அதை எடுத்து உள்ள தூக்கி வச்சுருங்க, இல்லை தூக்கி வெளியே வீசிடுங்க, இதை ரிப்பேர் பண்ணி மாட்டுங்க, இல்லை பேட்டரி மாற்றி மாட்டுங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். ஆகவே அது இல்லாமல் இன்னொரு கணக்கு இருக்குது. அந்த காலத்தில் ரோமன் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு 12th வரைக்கும் போட்டுருவோம் பார்த்தீங்களா. இல்லை எக்ஸு, ஏஏ, ஐ மாதிரிலாம் இருக்கும். அதுதான் ரோமன் லெட்டர்ஸ். ரோமன் லெட்டர்ஸ் அந்த எழுத்துக்கள் உள்ள கடிகாரத்தை ரிஸ்டர்ஸ்லேயே வந்துருக்குது. அதை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது குபேரனுடைய ஆசீர்வாதம் பெற்ற எழுத்துக்கள் தான் இந்த ரோமன் லெட்டர்ஸ், ரோமானிய எழுத்துக்கள். அது சுக்கரனே ரோமானியத்துக்கு உரியவர் தான், அவர் மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆகவே ரோமானிய எழுத்துக்கள் உள்ள கடிகாரத்தை வீட்டில் மாட்டுவதோ இல்லை கையில் கட்டுவதோ சால சிறந்தது என்று நிறைய வச்சுருக்கிறேன். நான் அதை தேடி கட்டி பிடிக்கணும். அதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. 3 என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 3 கோடு போட்டிருப்பாங்க. 4 என்பதற்கு 1 போட்டு வி போட்டிருப்பாங்க. அதை மட்டும் அந்த மாதிரி அந்த 4ஆம் நம்பர் எழுத்து, அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னு நம்ம ஸ்கூலில் படிச்சுக்கும் போது போட்டுருவாங்க, 1 வீன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எழுத்து அதில் இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதுக்கு மேலே 4 கோடு போட்டிருப்பாங்க, பாக்கி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த 3 4 ஒரே மாதிரி இருக்கும். 3க்கு 3 கோடு, 4க்கு 4 கோடு போட்டிருப்பாங்க. அது அந்த மாதிரி வாட்ச் வாங்காதீங்க. 4ஆம் நம்பருக்கு என்ன போட்டிருப்பாங்க, 1 வீன்னு போட்டிருக்கும், ஐ வீன்னு போட்டிருக்கும், அதுதான் 4. அது இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் பக்காவாக வேலை செய்யும். என்னடா அது எப்படி அது எழுத்துக்கள் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ எழுத்துக்களுடைய ஒரு சக்தி தானே அனைத்தையுமே இயக்குது. இப்போ நான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எப்படி நான் எழுத்து கூட்டி பேசுகிறேன், எப்படி எழுத்து கூட்டுறேன்? எண்ணங்கள் வந்து எழுத்துக்களாக மாறி வார்த்தை வடிவம் கொடுக்கிறது எது? மூளை. அந்த மூளை கமாண்டு கொடுத்து வாய் வழியாக பேசுங்குது. சாதாரண விஷயம் இல்லைங்க பேசுகிறதெல்லாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஊமையெல்லாம் அதெல்லாம் வந்து மகாபாவம் செய்தவங்க, ஊமையாக பிறக்கிறவங்கலாம் பேச முடியாமல் தவிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பேசுகிறோம் என்றால் தங்குதடையின்றி நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டுங்க. ஸோ எழுத்துக்கள் புள்ளி வடிவம் எழுத்துக்களாக மாறுகிறது. எழுத்துக்கள் என்னவா மாறுது? வார்த்தைகளாக மாறுது. வார்த்தைகள் என்னவா மாறுதும்? உணர்வாக மாறும். உணர்வு சுரங்களாக மாறும். அவ்வளோதான். ஆகவே நான் சொன்ன மாதிரி உள்ள கடிகாரங்கள் கிடைத்தால் வாங்கி பயன்படுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.